திரு ரமேஷ், பாஜக மீண்டும் ஒரு மாநில கட்சி உடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? நண்பர் மணி அவர்களுடைய கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். இது ஒரு குடும்பத்திற்குள் நடக்கிற அதிகார மோதல், அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவ்வளவு மலினமாக ஒரு பொதுவெளியில் ஒரு தந்தையும் மகனும் மோதிக்கொண்டது என்பது இதுவரை நடந்திராது. இது முதல் பேட்டி அல்ல. அவ்வளவு பெரிய வன்னியர் சங்க மாநாட்டை 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரண்டிருந்த தன்னுடைய சொந்தங்களுக்கு, சமுதாயத்தினருக்கு சமுதாய ரீதியாக அவர்களை கட்டமைப்பதற்கு அல்லது தேர்தல் அரசியலில் பாமகவை பலப்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தி கொள்ள முயன்றாரா, அதை நாம் பார்க்க வேண்டும். திரு அன்புமணியினுடைய பேச்சிலாவது ஓரளவு அது வெளிப்பட்டது. ஆனால் இவர் மகனுக்கு அட்ரஸ் செய்ய வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் அட்ரஸ் செய்கிறார். நீ 4 போனை வைத்துக்கொள், ரியல் எஸ்டேட் நடத்து, ஆனால் கட்சியில் பொறுப்பு என்பது நடக்காது கண்ணா, நடக்காது தம்பி. யாருக்கு சொல்கிறார்? எதிர உட்கார்ந்து இருக்கிறவனுக்கா? பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லிட்டு போகலாம். கட்சிக்குள் குடும்ப அதிகாரம் அது தலை தூக்கியது. அது எங்கிருந்து தொடங்குகிறது? இளைஞரணிக்கு முகுந்தனை கொண்டு வருவதிலிருந்து தொடங்குகிறது. சகோதரிகள் கொடுக்கிற நிர்பந்தம். ஆக இன்னொன்று, ஒரு அந்த எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய துவக்க புள்ளி எது என்றால் வன்னியர் சங்கம், ஆணிவேர். வன்னியர் சங்கத்தை உருவாக்கி அதன் பிறகு அதை அரசியலமைப்பாக மாற்றி அதற்கு வலிமையூட்டியதில் பெரும் பங்கு டாக்டர் ராமதாஸுக்கு, துளி பங்கு கூட அன்புமணிக்கு கிடையாது. அந்த ராமதாஸ் உருவாக்கிய மாளிகையில் சுகம் கண்டவர் அன்புமணி. ஆனால் சமீப காலமாக நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிற போது சொல்லுகிறார்கள், போகிறவர்களை எல்லாம், அன்புமணியை சந்திக்க போகிறவர்களை எல்லாம், அவருக்கு வயசாயிருச்சு, எதையாவது உளறிட்டு இருப்பாரு, இப்படிப்பட்ட கமெண்ட்டுகளை அடித்து அவரை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, நாம் செயல்பட்டு கொண்டே போகலாம். இது சில மாதங்களாக அல்லது ஓராண்டுக்கு மேலாக இது போய்கொண்டிருக்கிறது. இவர் ஒரு நியமனம் செய்கிறார், தமிழ்குமரனை கொண்டு வருகிறார், கூடாது என்கிறார். மணி சமாதானம் பேச போனால் நீ தூண்டி விட்டு கொண்டிருக்கிறாயா என்று அன்புமணி கேட்டிருக்கிறார். ஆக இது அதிகார மோதலில் நடைபெறுகிற ஒரு கட்சி பிளவை நோக்கி போகிறதே தவிர இதுல பாஜக எப்படி உள்ளே வருகிறது என்றே எனக்கு புரியவில்லை. இரண்டாவது, திரு அன்புமணிக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து கூட்டணி தொடர்பான முடிவுகள் அவர் விருப்பப்படி எடுக்கப்பட்ட கூட்டணி தொடர்பான முடிவுகளை அதிமுக எடுப்பதாக இருந்தாலும் திமுக எடுப்பதாக இருந்தாலும் வெறும் சீட்டுகளோடு பேச்சுவார்த்தைகள் நிற்பதில்லை. ராமதாசுடைய ஆதங்கம், கோபத்தை எங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, திரு அன்புமணியும் திருமிகு சௌமியாவும் அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணின்னு நகர்த்துறாங்க. அதுல வெற்றி கிடைச்சிருக்கு, பாமகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, இல்ல பாமக சேர்ந்த கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, இல்ல அதிமுக பக்கம் போனா 6-7 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பார்கள். நிச்சயமாக அதை கொடுத்திருந்தா, அன்புமணி கொடுத்திருந்தா அவர் ஒருவேளை எவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. இல்ல இது நிச்சயமாக கட்சி தன் கைக்குள் முழுமையாக வர வேண்டும். எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி, உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஓ பன்னீர்செல்வத்தையோ அவர்கள் திருமதி சசிகலா அவர்களையோ இணைத்துக் கொள்ளுகிற பேச்சே இடமில்லை என்பதில் தீர்மானமாக இருக்கிறாரோ, அங்கே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? பார்ட்டி ஷுட் பி அண்டர் மை கண்ட்ரோல், வெதர் இட் இஸ், அதாவது அது தோல்வியை தழுவுகிறதோ வெற்றி பெறுகிறதோ அது அவருக்கு 2ஆம் பட்சமாகிவிட்டது இப்போது. அதை போல அன்புமணி கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அதிகாரம் தன் கைக்குள் இருக்க வேண்டும். நான் அதற்கு ஒரு சூசகமாக ஒன்று சொன்னேன், தேர்தல் சீட்டுகளோடு அந்த பேச்சுவார்த்தைகள் நிற்பதில்லை, அதையும் தாண்டி. ஆகவே அவையெல்லாம் தன் கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் குடும்பத்தில் இன்னொரு ஆளை கொண்டு வர்றார். கலைஞர் சமாளித்தது வேற, குடும்பத்தில் நிறைய பவர் சென்டர் கொண்டு வந்தார். அது குறித்து அவருடைய நெருங்கிய நண்பரான எங்களுடைய நிறுவி ஆசிரியர் கூட அவரோடையே உரையாடி இருக்கிறார். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு ஆங்கிள்லையும் நான் சொல்றேன். பாரதிய ஜனதாவுடைய கணக்கே என்னவாக இருந்தது? பாமக, தேமுதிக எல்லோரையும் தங்கள் பக்கம் வைத்துக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் மொத்தமாக என்டிஏவுக்கு இவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களெல்லாம் என்டிஏவில் எக்ஸிஸ்டிங் பார்ட்னராக இருந்தவர்கள், அதிமுக இல்லை. ஆகவே நீங்கள் 140, நாங்கள் 94, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இல்லை 100 என்கிற அளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய இலக்கு அல்லது திட்டம் என்பது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே இது பாரதிய ஜனதாவும் சேர்ந்து சந்திக்கிற பின்னடைவு. பாரதிய ஜனதாவுக்கு பாமகவை பிளவுபடுத்தி ஆக வேண்டியதில்லை. பாஜகவை காலூன்றுவதற்கு அதிமுகவையோ திமுகவையோ பிளவுபடுத்துகிறார்கள் என்றால் அதுல ஒரு இலக்கு இருக்கிறது. திரு அன்புமணி மீதான மருத்துவக் கல்லூரி வழக்கு இருக்கு.
சிபிஐ அது நீண்ட நாளாக கூறப்படுகிறது. அந்த வழக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில பாஜக கூட்டணின்னு திரு அன்புமணி அவர்கள் அந்த வழக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினாலும் விரும்பி இருக்கலாம், மந்திரி பதவி கற்பனையிலும் விரும்பி இருக்கலாம், அந்த வழக்கை காரணம் காட்டி தாமதப்படுத்தப்பட்டதாகவும் பேச்சு இருந்தது. ஆனால் இது ஒரு குடும்ப சண்டையின் நீட்சி. குடும்பத்தில் யாருக்கு அதிகாரம், யாருடைய செல்வாக்கு, அவர் அதானே சார் இப்ப சொல்றாரு. இது நான் உருவாக்கிய கட்சி, அந்த மேடையிலே சொன்னாரு, நான் வச்சதுதான் சட்டம், விரும்பாதவர்கள் வெளியேறலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து வன்னியர் சங்கத்தில் சொன்னாரு. திரு மணி, அதிகார சண்டையாக பார்க்க முடியாதா? 95,000 கிராமங்கள்ல பஸ்ஸில் போய் நிற்க கூட இடம் இருக்காது, இரவு பகலாக போய் நான் வளர்த்த கட்சி அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. தமிழ்குமரனை கொண்டு வரும்போது அவர் பொதுக்குழுக்கெல்லாம் வரக்கூடாது, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே வரக்கூடாதுன்னு திரு அன்புமணி சொன்னார். 2 மாதங்கள் கழித்து திரு தமிழ்குமரன் ராஜினாமா செய்கிற வரைக்கும் அன்புமணி அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னார். திரு முகுந்தன் நியமனத்தை ஏற்றுக்கல திரு அன்புமணின்னு சொல்றார். மேடை நாகரிகம் தெரியலன்னு சொல்றார். அன்புமணியுடைய அம்மாவுக்கும் அன்புமணிக்கும் நடந்த உரையாடல்ல, உன்னுடைய 2வது மகளை முகுந்தன் பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தா நீ அமைதியாக தானே இருந்திருப்ப அப்படின்னு திரு ராமதாஸுடைய மனைவி சொன்னதாகவும், அதுக்கு திரு அன்புமணி பாட்டில் எடுத்து வீசியதாகவும் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றார். இது எல்லாமே குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார சண்டையாக, பதவி சண்டையாக தெரியலையா? அது முழுக்க முழுக்க பாஜக இல்ல நான் முழுக்க பாஜகன்னு சொல்லல. உள்ளுக்குள்ள அந்த இன்னர் பிக்கரிங்ஸ் இருக்குது, அப்பா மகன் மோதல் இருக்குது, ஃபேமிலி உள்ள வந்து நிறைய அதிகார மையங்கள் வந்துட்டாங்க. அவரால் வந்து இப்போ டாக்டரால் பெரியவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, வயதாகி விட்டது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கு, அது வந்து இதுக்கான ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் உந்தி தள்ளி இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இது முழுக்க வந்து பிஜேபியால் இன்ஜினியர் பண்ணப்பட்டதுன்னு அப்படி சொல்லலை நான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபாய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த பல்வேறு அதிகார மையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டின்றது வந்து அப்பா மகன் நிற்குது. இன்னைக்கு வந்து மெல்ல மகனோட கை வந்து இன்னைக்கு ஓங்குது. நீங்கள் இதில் நான் அந்த லாஸ்ட் இயர் மக்களவை தேர்தலின் பொழுது அவர்கள் எடுத்த 11th ஹவரில் எடுத்த டிசிஷனையும், பிஜேபியோட கோர் இஷ்யூஸ் வரும்பொழுது அந்த பார்ட்டி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டையும் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியாதுன்றதான் என்னோட பாயிண்ட். அதில் ஒன்றை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. சொல்லுங்க. திரு ராமதாஸுக்கும் திரு அன்புமணிக்கும் இடையே இயல்பாக இயற்கையாக நடந்த சண்டையை பாஜக பயன்படுத்திக்குது அப்படின்னு பார்க்கணுமா? சண்டையவே செயற்கையாக உருவாக்குறாங்க? இல்ல சண்டையை செயற்கையா பிஜேபி உருவாக்கல, அது ரொம்ப தவறான வாதம். நான் அப்படி சொல்லவும் இல்லை. நான் ஆல்ரெடி அதனால தான் நான் சொல்றேன், ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள ஒரு அதிகார மையங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து அந்த ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த அக்யூட் பொலிட்டிக்கல் பல்ஸ் தெரியும் அவருக்கு, வந்து அந்த அக்யூமென் வாங்க, அது அவருக்கு துல்லியமாக தெரியும். அவருடைய வயதின் காரணமாக கூட இருக்கலாம், அவருக்கு அந்த ஒரு ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. துரதிருஷ்டவசமாக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு அது இல்லைன்றது தான் உதாரணம். யாராவது போய் 11th ஹவரில் தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு சொல்லும். அந்த நேரத்தில் போய் யாராவது 10 வருஷம் பவரில் இருந்த ஒரு கட்சியோட போய் கூட்டணி சேருவாங்களா? என்ன நிர்பந்தம்? அது நல்லா தெரியுங்க. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தான் நிர்பந்தம். இல்லாம இதெல்லாம் வெளிப்படையா அவர் டாக்டர் ராமதாஸே இன்னைக்கு சொல்லிட்டார்ல, அவர் தன்னுடைய மகனும் ஒரு காலை பிடிச்சுன்னு கெஞ்சினாங்கன்னு அவர் சொல்றாரு. ஐ திங்க் இது ரொம்ப சேட். இது வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் வாஷிங் தர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக். அதனால அதை பத்தி நான் வந்து பேசக்கூட விரும்பல. அதை தாண்டி இந்த விவாதம் போகணும். இது அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகார குடும்பத்துக்குள்ள இருக்க அந்த பிரச்சனையில எக்ஸ்டர்னலா வரும் பொழுது பிரச்சனை வேற மாதிரி. இது ஒன்றும் திமுக அண்ணா திமுக மாதிரியான பெரிய கட்சி கிடையாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதை உடைச்சா கூட லாபம் பாஜகவுக்கு. அதிமுக திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி உருவாக்கி உடைச்சா கூட ஆல்ரெடி 5% ஓட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதை உடைச்சு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு இல்ல. ரமேஷ் சொல்றதுல தவறு, நான் அதை வேறுபடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் முன்பு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு கூட்டத்தில் நம்முடைய வன்னிய இளைஞர்கள் அதிகமாக பிஜேபி பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பேச்சு பேசினார். அது உண்மை. ஆக்சுவலா வந்து இந்த சுயசாதி பெருமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எப்பயுமே பிஜேபியை நோக்கி போவது என்பது ரொம்ப இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று. அப்படி அவங்க போகாம இருக்காங்கன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னா அவர் ஒரு விதத்தில் ஒரு ஷாக் அப்சர்வரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து அந்த ஒரு 4 to 5% வந்து நீங்க அந்த பக்கம் பிஜேபி பக்கம் நகருது அப்படின்னா வந்து பிஜேபிக்கு அது லாபம். ஆல்ரெடி அவங்களுக்கு அரௌண்ட் 10% பிஜேபிக்கு ஓட் பேங்க் இருக்குது. 8 to 10% வச்சுக்கோங்களேன். +5ன்றது 15%. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு 28%, 30% தேவை. பிஜேபிக்கு 15% ப்ளஸ் இருந்ததுனாலே இப்போ இருக்கக்கூடிய டெல்லியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொலிட்டிக்கல்
டாமினன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து பெரிய அளவுல ப்ளே பண்ணுவாங்க. வேற எந்த கட்சிகிட்ட இருந்தும் இவ்வளவு மேஜர் போர்ஷனை கொண்டு வர முடியாது. இந்த 5% அவங்க திமுக உடைக்கலாம், லாபம் அண்ணா திமுக உடைக்கலாம். ஐம் சாரி, தவறான உடைக்க முடியாது. அந்த கட்சிகளுக்குள்ள இருக்க நிலைமை வேற. நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அது டேஞ்சரஸ்ன்றதுக்கும், இன்டர்னலா மட்டும் இருந்ததுன்னா சால்வ் ஆயிடுன்றதுக்கும் 2014 ஜனவரி கலைஞர் வந்து மதியம் ஒரு பிரஸ் மீட் வச்சார். எல்லாருக்கும் தெரியும். அழகிரி அவர்கள் வந்து ஸ்டாலினை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கலைஞர் அழுதார். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். குடும்பாவி எல்லாம் கூட கொளுத்துனாங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை டை டவுன் ஆச்சு. குடும்ப பிரச்சனை. ஏன்னா அது முழுக்க குடும்ப பிரச்சனை. இங்க வந்து அது மட்டும் அல்ல, இங்க எக்ஸ்டர்னலா விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இது அப்படி கூட புரிஞ்சுக்கலாமா? அது குடும்ப பிரச்சனையாக மட்டுமே முடிஞ்சிருச்சு. வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை பயன்படுத்தி கலைஞர் காலத்துக்கு பிறகு என்னாச்சு? பார்ட்டி அண்டர் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின். அந்த மாதிரியான ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை வந்து ஏன் வந்து உங்களால் எங்க டாக்டர் ராமதாஸால மகனுக்கு கடத்த முடியல, மகனாலையும் அசெட் பண்ண முடியல? மறந்துடாதீங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பக்கம் RSS பிஜேபி பக்கம் வந்து அவர்கள் இந்துத்துவமயமாய் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் அமைப்பு இந்துத்துவமயமாய் கொண்டிருக்கிறது, அவர்கள் மத்தியில் அது அதிகமா பரவுதுன்னு அவர் சொன்னது வந்து ஃபேக்சுவலி ரொம்ப கரெக்ட். அதுதான் மையப்புள்ளி. அந்த பின்புலத்திலிருந்தும் நீங்க இந்த பிரச்சனையை பார்க்கணும்.